ராகுல் டிராவிட் வேர்ல்ட் கப் வின்ல விட்டு போயிருக்காரு பிரதர். இந்தியன் டீம்ல கேப்டன் தாங்க, என்ன இருந்தாலும் கேப்டன் பிளேயர்ஸ் தாங்க உங்க பிஸ்தா. கோச் எப்பவுமே பேக் சீட்ல தான் இருக்கணும். கௌதம் கம்பீர் and விராட் கோலி have some history. ட்ரெஸ்ஸிங் ரூம் ஒரு சந்தோஷமான இடமா இருந்ததுன்னா டெஃபினட்டா பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. Both need each other, Priyatham. Gautam Gambhir needs Virat Kohli. beast mode Rohit Sharma. விராட்டோட ஒரு biggest quality இல்லங்க தோனிக்கு இந்த ஒரு தருணம் Appeal to middle of the batter. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரேதம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் வணக்கம் பிரேதம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல், thank you, சூப்பர். பயங்கரமான ஒரு நியூஸ் வந்திருக்கு. கௌதம் கம்பீர் இஸ் டேக்கன் ஓவர் as the coach of team India. நல்ல விஷயம். ஆக்சுவலி ஒரு சக்சஸ்ஃபுல் IPL franchise கேப்டனாவும் இருந்திருக்காரு, ஒரு கோச்சாவும் இருந்திருக்காரு. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், அதோட ஒரு கரண்ட் மென்டோர் கௌதம் கம்பீர். பட் இந்தியன் டீம் அப்படி எடுக்கும்போது ஒரு டிஃபரெண்ட் பால் கேம். இட் இஸ் a 10-month ஜாப், ஹை பிரஷர் ஜாப், நிறைய ஆன்சரபிலிட்டிஸ் அண்ட் பிக் ஷூஸ் டு ஃபில் ன்னு சொல்லலாம். ராகுல் டிராவிட் வேர்ல்ட் கப் வின்ல விட்டு போயிருக்காரு பிரேதம். 100% கரெக்ட் பத்ரி, அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டிராவிட். இவ்வளவு ஃபண்டாஸ்டிக்கா எடுத்துட்டு போய் டீமை ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிக்க வச்சாரு. கங்க்ராச்சுலேஷன் டு கம்பீர், வந்திருக்காரு. பட் இது பிக் ஷூஸ் டு ஃபில் தான். என்ன ஒரு லோல ஒரு டீமை விட்டு போய் யாராவது எடுத்துன்னு போய் மேல தூக்கின்னு போனா ரொம்ப ஈஸி. இப்போ டிராவிட் ஒரு ஹைல விட்டுருக்காரு. ஸோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணோம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப இருக்கும். ஆனா அவருக்கு டைம் கொடுத்துருக்காங்க, 3 years கொடுத்துருக்காங்க. டில் த நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப் which is 2027 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் இருக்கு அவருக்கு. அவரோட தம் பிரின்ஸ் டீம்ல வச்சு அவரோட இதுல மோல்ட் பண்றதுக்கு டைம் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் क्वेश्चन எனக்கு என்ன மனசுல எழுதுதுன்னா, இப்போ என்ன கிரைட்டீரியா பத்ரி ஒரு கோச்சுக்கு? அதுவும் இந்தியன் கேப்டன் தான் ஹையஸ்ட் பிரஷர் ஜாப் இந்தியால, பிரைம் மினிஸ்டருக்கு அடுத்தது. கோச்சிங் இஸ் ஈக்குவலன்ட் டு கேப்டன். ஸோ என்ன ஒரு இதா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன கிரைட்டீரியா, என்ன ஒரு குவாலிஃபிகேஷன்றது நம்ம ஜாப் இன்டர்வியூ கிடையாது. இது கிரைட்டீரியா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க, இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு கிரைட்டீரியா அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷனா நீங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்ல. ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன், அதாவது வந்து ஒரு சில ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ், சில டெஸ்ட் மேட்சஸ், இந்த மாதிரி சில கிரைட்டீரியா BCCI வச்சிருக்காங்க அப்ளை பண்றதுக்கு அந்த ஒரு கோச்சுக்கு. அது எக்ஸாக்டா நமக்கு என்னன்றது இப்போதைக்கு தெரியல. பட் ஐ திங்க் கிரைட்டீரியா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, Indian team coach obviously இந்த அப்ளை பண்ண இந்த கோச்சஸ் எல்லாம் they have all fulfilled the criteria of probably the first class cricket criteria வந்து இது பண்ணிருப்பாங்க, or they would have filled definitely the test team criteria. I think it is 25 test matches or some 100 first class matches, அந்த மாதிரி ஏதோ இருக்கு, அத ஃபில் பண்ணிருப்பாங்க. இந்தியன் டீம் கோச்ன்றது பிரேதம் மோர் தென் ஒரு டெக்னிக்கல் கோச். அதாவது இந்தியன் டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ், ஒரு விராட் கோலிக்கோ ஒரு ரோஹித் சர்மாக்கோ ஃப்ரண்ட் ஃபுட் எப்படி ஆடுறது, உங்க கேம்ல என்ன ஒரு இது ஒரு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு கோச்சோட இது கிடையாது. பட் மேன் மேனேஜ்மெண்ட் டெஃபினட்டா வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா யூஆர் ஹேண்ட்லிங் டிவாஸ், அதாவது லார்ஜர் தென் லைஃப் கேரக்டர்ஸ் நீங்க வந்து as a coach ஹேண்டில் பண்ணணும். ஸோ மோர் தென் தட் நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல என்வாயரன்மெண்ட், நல்ல ஒரு ஃப்ரீடம் அவங்களோட போய் எக்ஸ்பிரஸ் பண்ற ஒரு என்வாயரன்மெண்ட் கிரியேட் பண்றதா ஒரு இந்தியன் டீமோட கோச். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து மீடியாவை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்றது. இதுக்கு முன்னாடி இருந்த கோச் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ரவிசாஸ்திரி சூப்பர்பா, ரவிசாஸ்திரி என்ன அவர் கோச்சிங்ல என்னங்க சூப்பரா பண்ணாரு அப்படின்னா, ரவிசாஸ்திரி போய் விராட் கோலி ஸ்ட்ரைட்டா ஆடுங்க சொல்லி கொடுத்துருப்பாரு. அவர் சூப்பரா மீடியா ஹேண்டில் பண்ணாரு. ஏன்னா அவரே ஒரு மீடியா பர்சனாலிட்டி. என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, என்ன சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது, எப்படி இந்தியன் டீமை நான் ப்ரொடெக்டடா வச்சுக்க போறேன், ஒரு லிங்க் பிட்வீன் த அவுட் சைட் வேர்ல்ட் அண்ட் ஒரு உள்ள நடக்கிறது. இந்தியன் டீம் கோச்சோட மெயின் ஜாப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மோர் தென் த டெக்னிக்கல் இதை விட ஒரு மேஜர் டிசிஷன்ஸ், பிளேயர் மேனேஜ்மெண்ட், இது ஒரு பெரிய வேலையா இருக்கும். ஏன்னா இன்ஜுரிஸ் எப்போ எந்தெந்த பிளேயரை வந்து ரெஸ்ட் பண்ணணும், எந்தெந்த பிளேயரை வந்து விளையாட வைக்கணும். ஸோ இந்த மாதிரியான வேலை தான் வந்து இந்தியன் டீம் கோச்சுக்கு மெயின் பிரேதம். இதுக்கு வந்து என்னன்னா நிறைய கொஞ்சம் ஒரு அனுபவம், அதாவது கிரிக்கெட் ஒரு மாடர்ன் டே கிரிக்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒரு பர்சனா இருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் வேலிட் பாயிண்ட்ஸ். எனக்கு இன்னொரு பாயிண்ட் தோணுது. இப்போ டிராவிட் கிட்ட என்ன ஒரு அட்வான்டேஜ் இருந்ததுன்னா, அவர் இந்தியா ஏ செட்டப்ல இருந்தார் பத்ரி. நிறைய இந்தியா ஏ டூர் போயிருக்காரு. இந்தியா அண்டர் 19 வேர்ல்ட் கப் வினிங் கோச் அவர். அந்த 2018 இந்தியா அண்டர் 19 வேர்ல்ட் கப் வினிங் கோச் சுப்மன் கில் ஆகட்டும், அபிஷேக் சர்மா, பிருத்வி ஷா எல்லாம் அந்த பேட்ச்ல இருந்தாங்க. பிளஸ் அவர் இந்தியா அண்டர் 19 சேஃப் ஹேண்ட்ஸ்ல விட்டு இந்தியா ஏ போயிட்டு நிறைய டூர் பண்ணிருக்காரு. சோ அந்த டிரான்சிஷன் பண்ணிருக்காரு, அவர் ஆக்சுவல் கோச்சிங் பண்ணிட்டு வந்திருக்காரு. சோ அது ஒரு அட்வான்டேஜா இருந்திருக்கும் இல்லையா? டெஃபினட்டா டிராவிட்டுக்கு சின்ன பசங்களே ஹேண்டில் பண்ண தெரிஞ்சது, இந்தியா ஏ ஹேண்டில் பண்ண தெரிஞ்சது. தென் விராட் கோலியோட அவர் விளையாடு இருக்காரு. சோ அந்த ஒரு இது இருந்தது. சோ ஒரு லெவல் அவர் கோச்சிங் பண்றாரு, ஹையஸ்ட் லெவல். நீங்க அண்டர் 19 சொல்லாம தவிர அது ஹையஸ்ட் லெவல் தான் அது இந்தியா ஏ எல்லாம். ஏன்னா ஃபியூச்சர் வருங்கால இந்தியன் பிளேயர்ஸை கோச் பண்ணிட்டு தான் இங்க வந்தாரு. சோ அவருக்கு கோச்சிங் அனுபவம் டெஃபினட்டா இருந்தது. டெஃபினட்டா ஐ திங்க் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அவர் ஹைல விட்டுருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. ஹையோட அதிகமா எனக்கு தெரிஞ்சு
பினக்கல்ல விட்டுருக்காரு. அதாவது ஒரு வேர்ல்ட் கப் விக்டரின்றது ஒரு பினக்கல், அந்த பினக்கல்ல விட்டுருக்காரு. ஸோ டெஃபினட்டா பிக் ஷூஸ் டு ஃபில். ஹேவிங் செட் தட், கரெக்டா சொன்னீங்க, ஒரு சூப்பரான ஒரு ரூட்ல வந்திருக்காரு. அண்டர் 19 கோச்சா இருந்து அதுக்கப்புறமா இந்தியா ஏ கோச்சா இருந்து, இன்ஃபேக்ட் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் அவர் கீழே விளையாடின கிரிக்கெட்டர்ஸ் இப்போ இந்தியன் டீம்ல விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு சுப்மன் கில், குல்தீப் யாதவ், அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் 19 செட்டப்ல இருந்த பிளேயர்ஸ் அவங்க வந்து இப்போ இந்தியன் டீம்ல விளையாடிட்டு இருக்காங்க. சோ அவருக்கு நான் ஆல்ரெடி இந்த பிளேயர்ஸ் பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. பட் கௌதம் கம்பீருக்கு இது இல்லையே தவிர, ஆனா இதுதானே பிரீதம், டிஃபரெண்ட் ரூட்ஸ். பிளேயருக்கும் ஒரு டிஃபரெண்ட் ரூட் இருக்கு. ஒரு பிளேயர் வந்து ஐபிஎல் ஆடி நேரம் இந்தியா ஆடுவான், ஒரு பிளேயர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடி இந்தியா ஆடுவான். இப்போ கௌதம் கம்பீரோட ரூட் வந்து ஐபிஎல். அவர் வந்து ஆல்ரெடி 2 விக்டரிஸ் வந்து கேகேஆருக்கு 2012 அண்ட் 2014 நினைக்கிறேன். ஐ திங்க் ரெண்டு விக்டரி வந்து கேகேஆரோட இருந்திருக்காரு. அது தவிர இப்போ வந்து மென்டோரா கேகேஆரோட இருந்திருக்காரு. ஸோ ஐபிஎல்ன்றது ஒரு டஃப் கோச்சிங் என்வாரன்மெண்ட். அங்கேயே நல்லா ஹேண்டில் பண்றாரு, பிளேயர்ஸோட ரெஸ்பெக்ட் கமாண்ட் பண்றாரு. அதனாலதான் இப்போ கௌதம் கம்பீரை செலக்ட் பண்ணிருக்காங்க. ப்ராப்ளி அவர் ஒரு மாடர்ன் டே கிரிக்கெட்டர், ஒரு யங்ஸ்டர், கொஞ்சம் யங்ஸ்டரா பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இப்போ ஒரு பிசிசிஐ பாத்தீங்கன்னா they want a player who moves along well with ஒரு யங்ஸ்டர்ஸ். அதாவது கரண்ட் சிஸ்டம்ல இப்போதைக்கு தற்போதைய கிரிக்கெட்ல, மாடர்ன் டே கிரிக்கெட்ல என்ன நடக்குது அப்டேட்டடா இருக்கிற ஒரு கோச்சா தேடி இருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு சிஸ்டம்ல நல்ல ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் காமிச்சு நல்ல மென்டோரா இருந்திருக்கிறது கௌதம் கம்பீர். அதனால செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு தோணும். அதான் வேலிட் பாயிண்ட்ஸ் தான். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு கோச் வந்து நீங்க சொன்ன மாதிரி மேன் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த இதுல. ஏன்னா சாஸ்திரி வேற விதமான மேன் மேனேஜர், அவருக்கு எப்போ வந்து இது பண்ணணும்னு தெரியும், மீடியாவை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். அண்ட் டிராவிட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட போஸ்ட் ஆட்டம், விராட் கோலியோட போஸ்ட் ஆட்டம் எல்லாம் ஒரு ரொம்ப சின்சியரா அவரை பாராட்டி அவர் ஐ திங்க் இவங்களெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸா, ஒரு யங்கர் பிரதர்ஸா அந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டு இது பண்றாரு. ஸோ அவங்களுக்கு அவங்க அப்ரோச் இருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டே அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் ஒரு சந்தோஷமான இடமா இருந்ததுன்னா டெஃபினட்டா பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா கும்ப்ளே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வினர். கம்பீர் கம்பேர் பண்ணீங்கன்னா கும்ப்ளேயோட ஸ்டேச்சர் எங்கேயோ இருக்கு இந்தியன் கிரிக்கெட்ல. அவர் கம்ப்ளீட் ஒரு மேட்ச் வினர். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவருக்கும் பிளேயர்ஸுக்கும், விராட் கோலி ஆகட்டும், அப்போ விராட் கோலி கேப்டன் ஒத்து போகல. ஏன்னா அவங்க ஐடியாஸ் டிஃபரெண்டா இருக்கு. சொல்றேன் பிரேதம், ஏன்னா கும்ப்ளே வந்து அவர் வந்து ஒரு அண்டர் 19 டீம் நடத்துற மாதிரி இந்தியன் டீம் நடத்த பார்த்தாரு. வந்துட்டு வந்து ஏன்பா காலையில 7 மணிக்கு நீ பிரேக்ஃபாஸ்ட் வரணும்பா, நைட் 9 மணிக்கு நீ தூங்கணும்பா, அந்த மாதிரிலாம் வந்து அவர் வந்து கொஞ்சம் ஒரு மோர் அந்த டிசிப்ளின் அந்த மாதிரி எடுத்துட்டு வர பார்த்தாரு. இந்தியன் டீம்ல அதெல்லாம் ஒர்க் ஆகுவாங்க, சான்ஸே கிடையாது. அவங்க வந்து லார்ஜர் than லைஃப் கேரக்டர்ஸ், கரண்ட் இந்தியன் டீம் பிளேயர்ஸ். கும்ப்ளே might be a legend in his own right, பட் நீங்க என்னதான் லெஜெண்டா இருந்தாலும் நீங்க இந்தியன் டீம் கோச்சா இருக்கும்போது you should take the back seat. அப்பா உனக்கு என்ன என்வாயரன்மெண்ட், நீ என்ன, நீ 12 மணிக்கு தூங்குவியா, தூங்கு. நீ 6 மணி நேரம் தூங்குவியா, அது உன்னோட ரொட்டீன், நீ பண்ணு. பட் எனக்கு கிரிக்கெட் ஆன் த ஃபீல்ட் நீ 100% கொடு. அந்த ஒரு மைண்ட் செட் தான் இப்போதைக்கு அந்த மாடர்ன் டே யங்ஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க. பட் இவரு கொஞ்சம் அந்த மாதிரி இது பண்ணும் அது பண்ணும் இந்த மாதிரி பண்றதுனால சில பிளேயர்ஸோட அது வந்து டெஃபினட்டா செட் ஆகல. ஐ திங்க் எஸ்பெஷலி a senior player like Virat Kohli. Coming to that, Gautam Gambhir and Virat Kohli have some history. So அதுதான் எனக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இவங்க 2 பேரும் வந்து லிட்டரலி மோதிட்டு இருக்காங்க on the ground, நம்ம பார்த்திருக்கோம். பட் எஸ் they patched up this year. ஒரு மாதிரி இது நடந்தது. பட் டெஃபினட்டா ஹிஸ்டரி இருக்கு இவங்க 2 பேர் இடையில. ஹிஸ்டரி இருக்கு பத்ரி. அண்ட் பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, விராட் கோலிக்கு எப்பவுமே இந்தியன் டீமோட இன்ட்ரெஸ்ட் தான் அவரோட இன்ட்ரெஸ்ட். அவர் மாதிரி ஒரு பேஷன் கிரிக்கெட்டர் நான் பார்த்ததில்ல. நம்பர் 10 பேட்ஸ்மேன் அவுட் ஆகும் போது அதே பேஷன் காமிப்பாரு, நம்பர் ஓபனர் அவுட் ஆகும் போது அந்த மாதிரி பேஷன் யாருக்கிட்டையும் பார்த்ததில்ல. அவர் இந்தியன் கிரிக்கெட்டை ஃபார்வர்ட் எடுத்துட்டு போனாரு. விராட் கோலி இல்லாம இந்த டெஸ்ட் கிரிக்கெட் நம்ம அவ்வளவு ஃபார்வர்ட் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருக்க மாட்டோம், அதுல டவுட்டே கிடையாது. இந்த ரவி சாஸ்திரி விராட் கோலி காம்பினேஷன் நம்ம வெளிநாட்டுல வின் பண்ண ஆரம்பிச்சோம். அண்ட் கம்பீருமே ரொம்ப பேஷனட், இந்தியன் கிரிக்கெட்டை முன்ன கொண்டு போகணும், இன்னும் ஜெயிக்கணும், அந்த இது இருக்கு. சோ ஒரு காமன் பாண்ட் இருக்கு அவங்களுக்குள்ள. டோன்ட் திங்க் அது ஒரு ப்ராப்ளமா இருக்கும். மெயின் திங் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் ஹாப்பியா இருந்ததுன்னா ஐ திங்க் பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும். உள்ள பேசுற விஷயம் வெளியில போக கூடாது, சிம்பிள். ஏன்னா கிரெக் சாப்பல் கோச்சா வந்த போது உள்ள பேசுற விஷயம் எல்லாம் மீடியாக்கு தெரிஞ்சிருது. கிரெக் சாப்பல் வந்து நீங்க சொன்ன ஒரு வார்த்தை கரெக்ட், லார்ஜர் than லைஃப் ஆயிட்டாரு. இந்தியன் டீம்ல கேப்டன் தான், என்ன இருந்தாலும் கேப்டன், பிளேயர்ஸ் தான் அங்க பிஸ்தா. கோச் எப்பவுமே பேக் சீட்ல தான் இருக்கணும். கோச் ஃப்ரண்ட்ல வந்து ஆட முடியாது. 100% I agree. நீங்க ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க பாருங்க, பேக் சீட். அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஒரு இந்தியன் டீம் கோச்சா நீங்க ஃப்ரண்ட்ல இருக்கவே கூடாது, பின்னாடி இருக்கணும். பா விராட் கோலி, ரோஹித் சர்மா, நீதான்பா பிஸ்தா, நீதான்பா ஸ்டார், நீதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணி பேக் சீட்ல இருந்துட்டு நீங்க வந்து டீமை ஃப்ரண்ட்ல போட்டு தலைவன் காயகம் தியாகம் அப்படின்னு ஒரு லைன் யூஸ் பண்ணுவேன். அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஒரு இந்தியன் டீம் கோச்சா நீங்க இருந்தீங்கன்னா பேக் சீட்ல இருந்து எல்லாரையும் ப்ரொஜெக்ட் பண்ணும். எஸ், ஸ்பீக்கிங் அபவுட் விராட் கோலி, கௌதம் கம்பீர், both need each other. Priyatham, Gautam Gambhir needs Virat Kohli. Virat Kohli the test cricketer, especially later on in the year, நவம்பர்ல இருந்து ஆஸ்திரேலியா சீரிஸ் வருது. They are going to Australia for a 5 test match series. Virat தாங்க பிஸ்தா, most important player. Yes, Gautam needs Virat Kohli. Virat Kohli at his best. Virat also has to work with Gautam Gambhir now. Gautam Gambhir is the coach of the இது. என்னதான் வந்து ஒரு சின்ன ஒரு பகை ஹிஸ்டரி இருந்தாலும் I think they will all leave it behind. End of the day the Indian team
ஒரு பிகர் பிக்சர் தே வில் see it. அதுல டவுட்டே இல்லைங்க. நீங்க ஒரு ஆபீஸ் மாதிரி தான். நீங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்க வேணாம். கம்பெனிக்காக நீங்க வேலை பண்றீங்க. வேலை முடிச்சுட்டு உங்க வேலையை நீங்க பாத்துக்கங்க. என் வேலையை நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். பட் இன்னொன்னு என்னன்னா, கௌதம் கம்பீர் ரொம்ப கிளியரா இருக்காரு. அவரோட அப்ஜெக்டிவ் எங்கேயோ படிச்சேன். அவர் இப்ப இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா ஒண்டி தான் நீங்க பாத்தீங்கன்னா பத்ரி டெஸ்ட் மேட்ச், ஓடிஐ அண்ட் T20 ஓவர்லாப் ஆகும். ஒரு 5-6 பிளேயர்ஸ் ஓவர்லாப் ஆறாங்க. இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா தான் the teams with the most overlap. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பெரிய மாற்றம் என்ன வரும்னா, நம்ம ஓடிஐ அண்ட் ஒயிட் பால் டீம்ஸ்லயே கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். டெஸ்ட் மேட்ச் டீம்ஸ் தனியா இருக்கும். அந்த அஃப்கோர்ஸ் ரோஹித் அண்ட் இப்போ விராட் வந்து ஜடேஜா T20ல இருந்து வெளில வந்துட்டாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே 3 பேர் இல்ல. அப்படி இல்லைன்னா கூட கொஞ்சம் ஒரு டிஃபரன்சஸ் வரும். அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். பட் இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் ஹெட். இன்னொரு கேள்வி உங்களை கேட்கணும்னு இருந்தேன். கௌதம் கம்பீர் வந்துட்டாரு. பட் இப்போ ஒரு ஃபேஷன் சொல்ல மாட்டேன். பட் அது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ரோல். ஏன்னா ஒரு கோச்சால எல்லாமே செய்ய முடியாது. ஒரு பேட்டிங் கோச் தேவைப்படும், போலிங் கோச் தேவைப்படும், ஃபீல்டிங் கோச் தேவைப்படும். அந்த சப்போர்ட் ஸ்டாஃப் அவங்க நேச்சுரலி அவங்க கொண்டு வந்த சப்போர்ட் ஸ்டாஃப் அவங்க பீப்புள் தே ட்ரஸ்ட் தான் கூட்டிட்டு வருவாங்க. பேட்டிங் கோச்சோட பேரு அபிஷேக் நாயரோட பேர் அடிப்படுது. நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா போலிங் கோச், ஃபீல்டிங் கோச் பத்தி? எஸ், மோர் ஆர் லெஸ் ஒரு மாதிரி அபிஷேக் நாயர் தான் வந்து ஒரு பேட்டிங் கம் அசிஸ்டன்ட் கோச்சா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபடுது. பட் போலிங் கோச் தான் யாரு அடிபடுவாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி நிறைய நண்பர் பாலாஜி அவரோட பேரும் லைட்டா ரவுண்ட்ஸ்ல இருக்கு. வினய்குமார் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அடிப்படுது. வினய்குமார் என்ற ஒரு ஃபாஸ்ட் பவுலர், அவர் வந்து ப்ராப்ளி வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் இன்னும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. இந்த ஒரு அசிஸ்டன்ட் கோச் அண்ட் அசிஸ்டன்ட் பேட்டிங் கோச் அண்ட் போலிங் கோச் யாரெல்லாம் வர போறாங்க அப்படின்னு இன்னும் வரல. யூசுவலி நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய கோச் இந்த மாதிரி டேக் ஓவர் பண்றாங்கன்னா தே பிரிங் தேர் ஓன் டீம். அதாவது அவங்க யாரோட கம்ஃபர்டபுளோ யாரோட ஒர்க் பண்ணிருக்காங்களோ அப்படின்னு. பாரதி அருண் அவர் கூட பாத்தீங்கன்னா KKR கோச்சா இருந்திருக்காரு. ரொம்ப நல்ல போலிங் கோச்சா இருந்திருக்காரு. ஆனா அவர் ஆல்ரெடி இந்தியன் டீமோட ஒர்க் பண்ணதுனால அவரை வந்து திருப்பி வந்து அசைன் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. கௌதம் கம்பீர் மைட் ப்ராபப்லி வாண்ட் யங் bowling coach and a young batting coach, assistant coach with him. But பொறுத்து வந்து பாப்போம். அபிஷியல் நியூஸ் இன்னும் வரல. பட் இதெல்லாம் தான் பேர் அடிப்படுது. அபிஷேக் நாயர் பேர் அடிப்படுது, வினய்குமார் பேர் அடிப்படுது, பாலாஜி ஆல்சோ இஸ் டூயிங் த ரவுண்ட்ஸ். பட் we'll have to wait and watch என்ன பேர்கள் வரும் அப்படின்னு. அல்டிமேட்லி அது அவரோட கால தான் இருக்க போறது, கம்பீரோட கால். இன்ஃபேக்ட் நான் வந்து ஐ வாஸ் ஹோப்பிங் W ராமன், நமக்கு தெரியும் W ராமன், அவர் வந்து ஒரு பேட்டிங் கோச்சா வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அவர் ஒரு வெல்த் ஆஃப் நாலேஜ். இங்க அவர் 2012-2014 கால்கட்டா வின் பண்ணும்போது W ராமன் தான் பேட்டிங் கோச். கம்பீர் அண்ட் W ராமன் நல்ல ஈக்குவேஷன். அண்ட் W ராமன் என்ன கிரெடிபிலிட்டிங்க, இந்தியன் விமன் ஹெட் கோச்சா வேற இருந்திருக்காரு. சோ ஃபேண்டாஸ்டிக் கிரிக்கெட்டிங் பிரெயின் அவரு. அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து வேணான்னு சொன்னாரு, அது எனக்கு தெரியாது. பட் அவரும் ஒரு ஃபேண்டாஸ்டிக் கேண்டிடேட்டுங்க. பிகாஸ் ஹி ஆல்சோ ஹேஸ் இந்தியன் கிரிக்கெட்ஸ் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அட் ஹார்ட். பட் பொறுத்திருந்து பார்க்கணும் யார் வராங்கன்னு. பட் அல்டிமேட்லி அது அந்த கோச் தான் டிசைட் பண்ணுவாரு எந்த இது வேணும்னு. ஏன்னா அவர் தான் ஒர்க் பண்ண போறாரு. சோ பொறுத்திருந்து பார்க்கணும். இன்ட்ரெஸ்டிங் டேஸ் ஹெட். ஏன்னா அடுத்த சீரிஸ் ஜூலை 27 நினைக்கிறேன் பத்ரி, ஸ்ரீலங்காவோட. சோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரக்சர் இன் பிளேஸ் ஆகணும். அடுத்த 15 நாள்ல இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அசிஸ்டன்ட் கோச், பேட்டிங் கோச், போலிங் கோச் இருக்கணும். எஸ், டெஃபினட்டா கூடிய சீக்கிரம் நமக்கு தகவல் வரும்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படின்னு. பட் புதிய பெரிய நியூஸ், கௌதம் கம்பீர் டேக் ஓவர் பண்ணிருக்காரு. ஆல் தி பெஸ்ட் டு ஜிஜி, குரு கம்பீர் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க நிறைய பேர். எனக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்சவர் குரு கம்பீர் வேணாம் பத்ரி. இதே மாதிரி தான் குரு கிரெக்னு அவரை கூட்டிட்டு வந்தாங்க. குரு கம்பீர் வேணாம், ஜிஜின்னு வச்சுப்போம். ஜிஜி வரான்றீங்க, சரி, ஓகே. இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் அகைன், பட் டெஃபினட்டா பிக் ஷூஸ் டு ஃபில். பொறுத்திருந்து பாப்போம். ஒன்லி டைம். ஒரே ஒரு क्वेश्चन உங்களை இன்டர் பண்றதுக்கு மணிக்கும். நீங்க கம்பீரோட விளையாடுறீங்க, ஒர்க் பண்றீங்க, உங்க பர்சனல் ஏதாவது ஒரு இது சொன்னீங்கன்னா ஐ திங்க் வியூவர்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அவரோட என்ன மாதிரி இன்டராக்ஷன், என்ன மாதிரி ஒரு கேரக்டர், அவர் கரெக்டா இந்த ரோலுக்கு எப்படி ஃபிட் ஆவாருன்னு உங்க ஒப்பீனியன் ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும். ஆக்சுவலி நான் பிளேயரா நிறைய இன்டராக்ட் பண்ணிருக்கேன் கௌதம் கம்பீரோட. நாங்க நிறைய கூட விளையாடிருக்கோம், அகைன்ஸ்டாவும் விளையாடிருக்கோம். ஒரு ஹார்ட் பர்சன் அவர். பேசிக்கலி அவர் ஒரு பர்சனாலிட்டியே பாத்தீங்கன்னா இஸ் வெரி வெரி ஹார்ட் பில்ட். அவரோட கிரிக்கெட்டே ரொம்ப ஹார்டா விளையாடினாரு. எக்கச்சக்கமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ரன் அடிச்சுதான் அவருக்கு ஒரு டெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ரொம்ப வருஷமா ஓடிஐ கிரிக்கெட் விளையாடினாரு. பட் டெஸ்ட் கிரிக்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப லேட்டா தான் கிடைச்சது. அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கை எல்லாமே கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி கம்ஸ் ஃப்ரம் அ வெரி 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 ஒரு வெல் ஆஃப் ஃபேமிலி. அவர் ஃபேமிலி பாத்தீங்கன்னா அவரோட அப்பா அம்மா எல்லாம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவர் வந்து பெரிய கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு ஆக்சுவலி அதிபதி அவர். பட் இருந்தாலும் கிரிக்கெட் ஆடும்போது அது தெரியவே தெரியாதுங்க. அவர் வந்து உடல் மண்ணுக்கு உயிர் கிரிக்கெட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி 100% கொடுத்து ஆடுவாரு கௌதம் கம்பீர். பிளேட் இஸ் கிரிக்கெட் ஹார்ட். பட் இப்போ as a mentor, as a coach, அதுதான் you have to let go of all that. நீங்க கிரிக்கெட் இந்த மாதிரி ஆடிருக்கீங்க, பட் நீங்க டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் பர்சனாலிட்டிஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்க கிரிக்கெட்டரா எப்படிங்கிறீங்கன்னு மறந்துட்டு ஒரு எம்பத்தின்றது ரொம்ப முக்கியம் கோச்சுக்கு. அதாவது ஒரு பிரேத்தம் எப்படி யோசிப்பாரு, ஓகே இந்த மாதிரி யோசிப்பாங்க. பிரேத்தம்ட்ட என்ன சொல்றது, வேற யார்ட்ட ஒரு விராட் என்ன சொல்றது, ஒரு ரோஹித் என்ன சொல்றது, எந்த மாதிரி பர்சன்ட்ட என்ன மாதிரி பேசணும்,
இந்த மாதிரி இன்டராக்ட் பண்ணோம் அப்படின்றது தான் கோச்சுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராப்ளி ஐ வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஹி ஹேஸ் டு லீவ் ஹிஸ் நேச்சுரல் கேரக்டர், ஹிஸ் நேச்சுரல் இது வந்து விட்டுட்டு ஒரு பிக் பிரதரா, ஒரு 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 தகப்பனா, ஒரு நண்பனா, இந்த மாதிரி ரோல்ஸ் தான் ப்ளே பண்ணோம் as a coach. ஸோ அங்கதான் அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்க போகுது இந்தியன் கிரிக்கெட்ல அப்படின்னு எனக்கு தோணுது. தேங்க்யூ. பொறுத்து பார்ப்போம். எஸ், யா, தேங்க்யூ ஃபார் தட் क्वेश्चन as well. ஸோ பிக் ஷூஸ் டு ஃபில். பொறுத்து பார்ப்போம். நேரம் தான், காலம் தான் பதில் சொல்லும். கௌதம் கம்பீர் சக்சஸ்ஃபுல்லா இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு. தேங்க்யூ பிரேதம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இம்மீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ கைஸ், see you, bye.